பொது தமிழுக்கு சிலபஸ்ன்னு பார்க்குறப்ப சொல்லகராதி, இந்த சொல்லகராதியில இருந்து மட்டுமே 15 வினாக்கள் கேட்பாங்க. அதுலேருந்து ஒரு டாபிக் தான் உரிய பொருளை கண்டறிதல். இதிலிருந்து மட்டுமே 53 வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 53 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பொது தமிழுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றொன்றாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கை தொன்று என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கை தொன்று அப்படின்றத எப்படி எழுதலாம்னா கைத்து கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கையில் உள்ள சொந்த பொருளை தான் கைத்தொன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கைப்பொருள் அப்படின்றது தான் சரியான பொருள். நகரத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள், நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், அழகு, வீடு, இடம். இல்லை எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பாருங்க, அழகு அப்படின்றது தான் பொருந்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு, இடம், உள்ளம் இது எல்லாமே ஒரு இருப்பிடத்தையோ இல்லை இடத்தையோ குறிக்கும். இல்லை உள்ளம் அப்படின்றது மனம் தங்கும் இடத்தை குறிக்கும். அதனால பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்றது தான் பொருந்தாது. ஏன்னா அழகு அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிறது. பொருள் அறிந்து பொறுத்துக. தடக்கர், தடக்கர்னா பெரிய யானை அப்படின்றது பொருள். எண்கு, எண்குனா கரடி ஒன்றாவதா இருக்கு. வல்லுகிர், வல்லுகிர்னா கூர்மையான நகம். தரிசனம், தரிசனம்னா காட்சி. தடக்கர்னா பெரிய யானை, எண்குனா கரடி, வல்லுகிர்னா கூர்மையான நகம், தரிசனம்னா காட்சி. இல்லை சரியானது என்னன்னு பாருங்க, 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ. சொல்லுக்கேற்ற பொருளறிக. வலிமை, திண்மை, நான், தன்னை குறிப்பது, கான், பார், துணி, துன்பம். இல்லை சரியான பொருள் எதுன்னு பாருங்க. இல்லை திண்மை அப்படின்றது வலிமை அப்படின்றது பொருள். திண்மைனா வலிமை அப்படின்னு சொல்லலாம், இல்லை உறுதி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏவே சரியானதான். நான்னா தன்னை குறிப்பது அப்படின்னு சொல்றாங்க, இது தவறானது. நான்னா வெட்கம் அப்படின்றது பொருள். அதே மாதிரியே கான்னா பார்னு சொல்லியிருக்காங்க. கான்னா காடு அப்படின்றது பொருள். துணினா துன்பம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு தான். துணி அப்படின்னா ஆடையை சொல்லலாம் அல்லது துணிவை சொல்லலாம். இல்லை துன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஏதான் சரியானது. மழை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடு. பொறுப்பு, வெறுப்பு, அசலம். அடுத்த வெறுப்பு, வேங்கடம், அசலம், மறை, வேதம், துறை, குன்றம், கிரி, மலை. இல்லை மலை என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு, வெறுப்பு, அசலம் இதுதான் சரியானது. பொம்மல் என்பதன் பொருள், பொம்மல் என்பதன் பொருள் சோறு. மலைப்படுகடம் படிச்சிருந்தீங்கன்னா இரடி பொம்மல் அப்படின்றது வந்திருக்கும். இதில் பொம்மல் அப்படின்றது சோற்றை குறிக்கும், அதாவது சோறை குறிக்கும். பொருந்தாத இணையை கண்டறிக. கோலம், அழகு, கூலம், தானியம், குளவி, குழந்தை, கூரை, புடவை. இல்லை எது பொருந்தாதுன்னு பாருங்க. கோலம்னா அழகு அப்படின்றது சரியானதா. கூலம், தானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. ஏன்னா கூலம் அப்படின்றது குப்பையை குறிக்கும். இந்த லா வந்துருந்துச்சுன்னா குப்பையை குறிக்கும். இந்த லா வந்துருந்துச்சுன்னா தானியம், இதுதான் சரியானது. இதுல கூலம் அப்படின்றது குப்பையை தான் குறிக்கும், தானியம்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது டேஸ், பந்தின் வடிவம் டேஸ். வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவமும் கோலம் தான். இல்லை எந்த லா வரும் அப்படின்றது தான் பார்க்கணும். வாசல்ல அழகுக்காக போடப்படுவது கோலம், இது சரியானது. அதே மாதிரி பந்தின் வடிவம் கோலம், இல்லை ஏ தான் சரியானது. பொருத்தமான அறிஞ்சொல் பொருளை கூறுக. வெறுக்கை நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்பவர், ஓசுனர் செல்வம், காடுகர் எண்ணெய் விற்போர்.
பொருத்தமான பொருள் எதுனா பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்போர், இதான் சரியானது. இல்லை வெறுக்கை நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. வெறுக்கைனா செல்வம், இல்லை நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஏ வந்து தவறானது. ஓசுனர் செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானது தான். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், எண்ணெய் விற்போரை தான் ஓசுனர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செல்வம்னு கொடுத்துருக்காங்க. காருகர் எண்ணெய் விற்போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க. காருகர் அப்படின்றது தான் நெய்பவரை குறிக்கும். வெறுக்கைனா செல்வம், பாசவர் வந்து வெற்றிலை விற்போர், ஓசுனர் வந்து எண்ணெய் விற்போர், காருகர் வந்து நெய்பவர். எண்ணி துணிக கருமம், இல்லை கருமம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. கருமம் அப்படின்றது செயல் அப்படின்றது பொருள். எந்த ஒரு செயலையும் நன்கு சிந்தித்த பிறகு தொடங்க வேண்டும் அப்படின்றது தான் இதுக்கான பொருளாக இருக்கும். இருபொருள் தருக திங்கள், திங்களுக்கான இருபொருள் வந்து ஒன்று வந்து கிழமை, இன்னொன்று வந்து சந்திரன். திங்கட்கிழமை, இன்னொன்று வந்து சந்திரன். அட்டமா சித்திகள், இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள், அட்டம் என்னும் சொல்லின் பொருள் வந்து 8 அப்படின்றது. 8 வகையான அரிய சித்துக்களை தான் அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் இச்சொல் தரும் இருபொருள் கண்டறிக. அகம் இதோட இருபொருள் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து வீடு, இன்னொன்று வந்து மனம். அகம்னா ஒன்று வந்து வீடு, இன்னொன்று வந்து மனம். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர், இதில் தீன் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தீன் அப்படின்றது என்னன்னா மார்க்கம். உலை என்பதன் பொருள், உலை என்பதன் பொருள் வந்து பிடரி மயிர். அதாவது உலை அப்படின்னு சொல்றது என்னன்னா குதிரை இல்லைன்னா சிங்கத்தோட கழுத்தில் இருக்க பிடரி மயிரை தான் சொல்லுவாங்க. இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது மூதுரை அற அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூதுரை போன்ற அறநூல்களில் சொல்லக்கூடியது என்னன்னா ஆடை தைக்க உதவுவது என்னன்னா நூல் தான். நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருள் தரும் சொல், நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா ஊழி. சரியான இணையை தேர்க. நவ்வி மான், புனல் மேகம், முகில், சொரிதல், உகுதல், நீர். சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவ்வி மான், இதுதான் சரியானது. நவ்வினா மான் தான் பொருள்படும். அதே மாதிரி புனல் அப்படின்றது மேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புனல்னா என்னன்னா நீர், இல்லை மேகம்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து தவறானது. அடுத்து முகில் வந்து சொரிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறானதா. முகில்னா தான் மேகம். உகுதல், உகுதல் வந்து நீர்னு சொல்லியிருக்காங்க. உகுதல்னா கொட்டுதல் அப்படின்றது தான் பொருள். இல்லை டியும் தவறானதா. உகுதல்னா கொட்டுதல்னு சொல்லலாம், இல்லைன்னா சொரிதல் அப்படின்றதுன்னு சொல்லலாம். அப்போ சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியானது. பெரியாரை பேணி தமரா கொழல், இதில் தமர் என்பதன் பொருள், தமர் என்பதன் பொருள் வந்து உறவினர் இல்லைன்னா துணைவர சொல்லலாம். இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. நூல், துணை, பேரு, அரிய. துணை அப்படின்றது தான் சரியான பொருள். இருபொருள் தருக மாலை, மாலைக்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து கழுத்தில் அணியும் பூமாலையை சொல்லலாம், கழுத்தில் அணியும் பூமாலையை சொல்லலாம். இன்னொன்று வந்து நாளின் ஒரு பகுதியை மாலை பொழுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதான் சரியானது. கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து, சேர்ந்து, சேர்த்து, ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர், அனைவரும் சேர்த்து கல்வியை புகட்டினர், அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினார், சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது. சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறி உள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர், இதுதான் சரியானது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைவு இது எல்லாமே செய்யுள் உறுப்புகளாக வரும். இதில் இசைவு அப்படின்றது தான் பொருந்தாது. சொல் பொருள் பொறுத்துக. எத்தனைக்கும், வெறுப்பு, களனி, நிகர்.
இல்லை ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். வெறுப்பு அப்படின்றது மலை அப்படின்றது நமக்கு தெரியும், மூணாவதாக இருக்குது. அதே மாதிரியே கழனி அப்படின்றது வயல், இது ரெண்டாவதாக இருக்குது. இப்போ பாருங்கள், எத்தனைக்கும், எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்றது பொருள், நாலாவதாக இருக்குது. நிகர்னா சமம், நிகர்னா சமம். சரியானது எதுன்னு பாருங்கள், 4 3 2 1 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்ததும் சொல் பொருள் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பயிலுதல், நாணம், முகில், காலன். பயிலுதல்னா படித்தல் அப்படின்றது பொருள், ரெண்டாவதாக இருக்கு. நாணம், நாணம்னா வெட்கம், நாலாவதாக இருக்கு. முகில், முகில் மேகம், ஒன்றாவதாக இருக்கு. காலன்னா யமன், மூணாவதாக இருக்கு. 2 4 1 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை, எளிமை. இதில் வந்து எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். செம்மை, கருமை, பசுமை இது எல்லாமே ஒரு நிறத்தை குறிக்குது, நிற பண்புகள் இதெல்லாம். இல்லை எளிமை அப்படின்றது குணத்தை குறிக்கிறது, எளிமை அப்படின்றது ஒரு குணம். இப்போ பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா எளிமை அப்படின்றது தான் பொருந்தாது. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படின்னா என்னன்னா பறந்து விரிந்த கடலை குறிப்பிடும். இந்த பறவை அப்படின்றது ஒரு உயிரினத்தை குறிப்பிடும், இது வந்து கடலை குறிப்பிடும். சரியான இணையை தெரிவு செய்க. துகிர் துணி, நொடை விலை, கிளி குற்றம், மறு பவளம். துகிர் அப்படின்றது துணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொருள் தெரிஞ்சாதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். துகிர்னா துணி வராது, துகிர்னா பவளம் அப்படின்றது தான் பொருள். இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், மறுனா பவளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானது தான். இப்போ ஏவும் டியுமே தவறானதா. துகிர்னா தான் பவளம்னு வரணும், இங்கே மறுனா பவளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவும் டியும் தவறானதா. நொடை அப்படின்றது விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நொடைனா விலை, இதுதான் சரியானது. கிளி அப்படின்றது குற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானதா. கிளி அப்படின்றது துணி. சரியானது பி மட்டும் தான் சரியானது. அடுத்ததும் சரியான இணையை தெரிவு செய்க. உத்தரவு பணி, கஜானா வருவாய், பாக்கி இழப்பு, அலங்காரம் ஒப்பனை. இதில் எது வந்து சரியானது அப்படின்னு பாருங்க. இதில் பார்த்தாலே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அலங்காரம் அப்படின்றது ஒப்பனை தான் சரியானது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண், கண் வந்து மணி, கண்மணி அப்படின்னு வரும், நாலாவதாக இருக்கு. அடுத்தது பொன், பொன் விலங்கு, மூணாவதாக இருக்கு. மலை, மலை தேன். அடுத்தது வான் மலை, வான் மலை அப்படின்றது சரியானதாக இருக்கும். இப்போ 4 3 2 1 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. நந்தவனம் இசை, பார் பூஞ்சோலை, பண் உலகம், இழைத்து செய்து. இந்த சரியா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நந்தவனம் அப்படின்னா இசை வராது, நந்தவனம்னா பூஞ்சோலை அப்படின்றது தான் சரியானது, பூஞ்சோலை வரணும். பார் அப்படின்றது உலகம், இதில் பூஞ்சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பியும் தவறானது தான். பார்னா உலகம். பண் அப்படின்றது இசை, உலகம்னு இதில் கொடுத்துருக்காங்க, பண்ணுனா இசை வரணும், சரியானது. இழைத்து அப்படின்றது செய்து அப்படின்றது தான் சரியானது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா நகை இழைத்து அப்படின்னு சொல்லலாம், நகை இழைத்துனா நகை செய்கிறது அப்படின்றது சொல்லலாம். இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து, புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான், புதைந்த பொருளை மறைத்து வைத்தான், புகையிலை கண்டு மகிழ்ந்தான். ரவி புதைத்த புதையலை மறந்தான். எது வந்து சரியா வரும்னு பாருங்க. சரியானது ஏதான். ரவி வந்து மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் அப்படின்றதான் சரியானது. புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் அப்படின்றதான் சரியானது. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர், மறைனா பவளம், விசும்புனா வானம்னு கொடுத்துருக்காங்க, மதியம்னா நிலவு. இல்லை எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துவரை தாமரை மலர். இல்லை துவரை அப்படின்றது பவளம் அப்படின்றது பொருள், பவளம் அப்படின்றது வரும். தாமரை மலர்னு கொடுத்துருக்காங்க, தவறு தான். அதே மாதிரியே
மறை அப்படின்றது பவளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறைனா மான் என்பது பொருள். இல்லை ஏவும் பியுமே தவறானதா? விசும்புனா வானம் சரிதான். மதியம்னா நிலவு, ரெண்டுமே சரியானதா? இல்லை சரியானது எதுனா சியும் டியும் தான் சரியானது. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர், ஓசுனர் எண்ணெய் விற்பவர், கண்ணுள் வினைஞர், ஓவியர், மண்ணீட்டாளர், சிற்பி. இதில் பாசவர் ஓசுனர் இது ரெண்டுமே நம்ம பார்த்துருப்போம். பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்போரை தான் பாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறு தான். ஓசுனர் அப்படின்றது எண்ணெய் விற்போர், சரியானது. கண்ணூல் வினைஞர் ஓவியர், சரியானதா. மண்ணீட்டாளர் சிற்பி. இல்லை பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க, ஏ தான் பொருந்தாது. பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்போரை குறிக்கும். இல்லை நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏ தவறானது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. புரிசை மதில், மாகால் கடல், புலை சாளரம், நியமம் அங்காடி. இதில் எது பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிசைனா மதில் தான் சரியானது. மாகால் கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பி தான் தவறானது. மாகால் அப்படின்றது என்னன்னா பெருங்காற்றை குறிக்கும். பெருங்காற்று தான் மாகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை பிஏ தவறானதா. புலைனா சாளரம், நியமம்னா அங்காடி. இல்லை சியும் டியும் சரியானதா. பொருந்தாத சொல்லியதுன்னா பி தான் பொருந்தாது. அடுத்தது பொறுத்துக. யாக்கை. யாக்கைனா உடம்பு, ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. புன்புலம், புள்ளிய நிலம், மூணாவதாக இருக்கு. வேலம், வேலம்னா ஆண் யானை. பொலிக்கும் உரிக்கும் ரெண்டாவதாக இருக்கு. சரியானது என்னன்னு பாருங்க, 1 3 4 2 தான் சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்ததும் பொறுத்துக்கத. வெய்யோன், வெய்யோன் பகலவன் இல்லைன்னா சூரியன் அப்படின்னு சொல்லலாம், மூணாவதாக இருக்கு. கரங்கு, காற்றாடி, கரங்குனா காற்றாடி. கொண்டல், மலைமேகம். வேலம், வேலம்னா யானை. இதில் சரியானது எதுன்னு பாருங்க, 3 1 4 2 பி தான் சரியானது. பொருந்தாத இணையை காண்க. நசைனா விருப்பம், பிடினா ஆண் யானை, யானா ஒரு வகை மரம், பொலிக்கும்னா உரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது பொலிக்கும்னா உரிக்கும் அப்படின்னு இப்போதான் பொறுத்தைகளை பார்த்தோம், இதுவும் சரியானதுதான். நசைனா விருப்பம், இதுவும் சரியானதுதான். யானா ஒரு வகை மரம், இதுவும் சரியானதா. இல்லை பிடி அப்படின்றது ஆண் யானை அப்படின்னு கொடுத்துருக்கதா பொருந்தாது. ஏன்னா பிடினா என்னன்னா பெண் யானையை குறிக்கும். பெண் யானை அப்படின்னு வரணும், இல்லை ஆண் யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 2 மட்டும் தான் தவறானது, 2 மட்டும் தவறானது. இருபொருள் தருக. நகை. நகைக்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. நகைனா நகைச்சுவை, அதாவது புன்னகை அப்படின்னு சொல்லலாம், சிரிப்பு வரும், சிரிப்பு. இன்னொரு நகை அணிகலன். நகைனா சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். பொருந்தாத இணையை தேர்க. மல்லெடுத்த, வலிமையற்ற, சமர் போர், எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி, நல்கும் தரும். இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்லெடுத்த வலிமையற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏவே பொருந்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்னு தான் வரணும். இதில் வலிமை அற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஏ தவறானது. மீதி இருக்க 3மே சரியானது தான். சமர்னா போர், எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி, நல்கும்னா தரும் தான். குண்டம் எதை குறிக்கிறது? குண்டம் அப்படின்றது குளிக்கும் நீர்நிலையை குறிக்கும். குணக்கு, குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது. குணக்கு, குடக்கு இந்த பெயர்கள்லாம் எதை குறிக்கும்னா திசையை குறிக்கும். குணக்கு அப்படின்றது கிழக்கு திசையை குறிக்கும், குடக்கு அப்படின்றது மேற்கு திசையை குறிக்கும். வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள். பதனம் என்பதன் பொருள் கவனமாக. இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான இணையை கண்டுபிடி. தொடுத்தல், தொடுதல். இதுக்கு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தொடுத்தல் அப்படின்றது அணிதல், அதாவது அணிவது. தொடுதல் அப்படின்றது தீண்டுதல், அதாவது ஒரு பொருளை தொடுறது.
சி தான் சரியானது. சொல் பொருள் பொறுத்துக. நாளிகேரம், நாளிகேரம்னா தென்னை. கோழி, அரசமரம், இதெல்லாம் முக்கியமானது. சாலம், சாலம்னா ஆச்சாமரம். பச்சிலை மரம் மூணாவதா இருக்கு. 2 1 4 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. அடுத்ததும் சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைவனம், மைவனம்னா மலை நெல். முருகு, அழகு இல்லைன்னா மனம்னு சொல்ல. மதியம், மதியம்னா நிலவு. துவரைனா பவளம். இல்லை பாருங்க சரியானது 2 1 4 3. ஆப்ஷன் வந்து ஏ. தவறான இணையை கண்டறிக. கிளை உறவினர், பேதையார் அறிவற்றவர், போற்றார் பகைவர், அளந்தவர் கொடையாளர். இல்லை எது வந்து தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைனா உறவினர் அப்படின்றது சரிதான். பேதையார் அறிவற்றவர் சரியானதா. போற்றார் பகைவர் இதுவும் சரியானதா. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அளந்தவர் கொடையாளர் அப்படின்றது தான் தவறானது. ஏன்னா அளந்தவர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா வறுமையில் வாடுபவரை தான் அளந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொடையாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் வந்து எதில் வந்திருக்கும்னா சீராபுராணத்தில் வந்திருக்கும். இல்லை பூவையும் அப்படின்றது எதை குறிக்கும்னா நாகனவாய் பறவைகளை, நாகனவாய் பறவைகளை. நனந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம் அப்படின்றது அகன்ற உலகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு. இல்லை பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்றது தான் பொருந்தாது. ஆழி, பறவை இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும் சொல் தான். இல்லை ஆறு அப்படின்றது நதியை குறிப்பது. அதனால பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் பொருந்தாது, அதாவது ஆறு தான் பொருந்தாது. தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டு, பன்னகம் பாம்பு, நகம் மலை, கெந்தம் பற்கள். இல்லை தவறான இணை எதுனா இதில் ஏவே தவறானதா. முரணி அப்படின்றது மாறுபட்டு அப்படின்னு வரணும். உடன்பட்டுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. மாறுபட்டு இல்லைன்னா பகைத்து அப்படின்றது தான் பொருள். சிதவல் இச்சொல்லின் பொருள். சிதவல்னா தலைப்பாகை. அடுத்தது பொறுத்துக. விசும்பு, விசும்புனா வானம் நாலாவதாக இருக்கு. துளை, துளைனா துலாக்கோல் அஞ்சாவதாக இருக்கு. கனல் நெருப்பு. களிறு, களிறுனா ஆண் யானை. பிடினா பெண் யானை. இல்லை களிறு அப்படின்றது யானை மட்டும் கொடுத்துருக்காங்க, மூணாவதாக இருக்கு. மறுப்பு தந்தம், யானையின் தந்தத்தை சொல்லுவாங்க, ஒன்றாவதாக இருக்கு. இல்லை சரியானது என்னன்னு பாருங்க. 4 5 2 3 1. ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியானது. இதோட சொல்லும் பொருள் இல்லைனா உரிய பொருளை கண்டறிதல். இதில் வந்து 53 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த 53 வினாக்களுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 53 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம்.